திரு பிரபஞ்சன் அவர்கள் எழுதிய ஒரு குடும்ப சிறுகதை மாமன் உறவு. கேட்கலாமா? சில விஷயங்களை என்னால் கண்கொண்டு பார்க்க முடிவதில்லை. ஒடுக்கு விழுந்த அலுமினிய கிண்ணங்களை தூக்கிக் கொண்டு ராப்பிச்சைக்கு வரும் குழந்தைகளை பார்க்க நேரும் போது சாப்பாடு தொண்டைக்குள் இறங்க மறுக்கிறது. இளம் பெண் ஒருத்தி. அவள் கையில் விறகு நெருப்பை கொண்டு சூடு வைத்த வண்டிக்காரனை பார்க்க சகிக்காமல் ஓட வேண்டி இருக்கிறது. என் அறைக்குள்ளேயே ஒரு நாள் இரவு பாம்பை பார்க்க நேர்ந்தது. கை அளவு நீளம், கருப்பும் மஞ்சளும் கலந்த நிறம். அடுத்த சில நாட்கள் எதை சாப்பிட்டாலும் வாந்தி எடுத்தேன். என் உறவுக்காரர்களில் சிலர் என்னால் சகிக்க முடியாதவர்களாக போய்விட்டார்கள். அவர்களில் முதலில் நிற்பவன் என் மாமன், தாய் மாமன். நேற்று காலை அவனும் அவன் மகனுமாக எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தார்கள். அப்பா வீட்டில் இல்லை அப்போது. அம்மா மட்டும் இருந்தாள். நான் என் அறையில் படித்துக் கொண்டிருந்தேன். மாமனின் குணத்தைப் போலவே அவன் குரலும் ஒரு விசேஷம். அது ஆணுடையதாகவும் இருக்காது, பெண்ணுடையதாகவும் இருக்காது. நீருக்குள் சிக்கிக் கொண்டவன் திகிலில் எழுப்பும் அப் தப் என்கிற ஒலி குறிப்பாகவே அந்த குரல் இருக்கும். கேட்பவர்களே சிரமப்பட்டு புரிந்து கொள்ள வேண்டியிருக்கும். படித்துக் கொண்டிருந்த என்னை அந்நிய குரல் உசுப்ப ஜன்னல் அண்டை வந்து நின்று கவனித்தேன். எனக்கு முதுகை காட்டிக்கொண்டு மாமனும் அவன் மகனும் உட்கார்ந்திருந்தார்கள். மாமன் பக்கவாட்டில் திரும்பி அம்மாவோடு பேசிக் கொண்டிருந்தான். கோல்டு ஃப்ரேம் போட்ட கண்ணாடி போட்டிருந்தான். நான் அறையில் இருப்பது தெரிந்தால் அவன் உள்ளே வருவான். கதவை தட்டாமலே வருவான். வந்து படுக்கையில் சம்மணம் போட்டு உட்காருவான். பிறகு படுத்தும் கொள்வான். இதெல்லாம் கூட பரவாயில்லைதான். என் கஷ்டம் அவன் முகம் பார்த்து பேசுவது என்பதுதான். நான் சட்டையை மாட்டிக்கொண்டு சத்தமில்லாமல் வெளியேறினேன். அப்பா அம்மாவை சொந்தத்தில் திருமணம் செய்து கொள்ளவில்லை. புதிய உறவுதான். அப்பாவின் முன்னோர்கள் அனைவரும் சொந்தத்தில் கிளைத்து கொண்டவர்கள். அப்பாதான் முதலில் புது உறவை கொண்டார். எங்கள் ஊரில் இருந்து பேசஞ்சர் வண்டியில் 3 மைல்களுக்கு ஒரு முறை குறுக்கிடும் ஸ்டேஷன்களில் நின்று நின்று 6 மணி நேரம் பயணம் செய்தால் அம்மாவின் ஊருக்கு போய் சேரலாம். அப்பா தன் பந்து ஜனங்களோடு போய் இருந்து அம்மாவை கல்யாணம் பண்ணிக்கொண்டு ஊர் திரும்பினார். சிவப்பு முக்கோணம் கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் அம்மா பிறந்தவள். அவளோடு 7 சகோதரிகளும் 3 சகோதரர்களும் பிறந்தார்கள். அத்தனை பேருக்கும் மூத்தவள் அம்மா. அம்மாவும் அப்பாவும் பெண்ணும் மாப்பிள்ளையுமாய் தாத்தா வீட்டை விட்டு புறப்படும் போது அவர்களுக்கு பின்னால் 5 வண்டிகள் வந்தனவாம். இரட்டை மாட்டு வில்வண்டிகள். முதல் 3 வண்டிகளில் அண்டா, குண்டா, குத்து விளக்கு போன்ற சீர் வரிசைகள். மீதி 2 வண்டிகளில் அம்மாவின் சகோதர சகோதரிகள். எல்லோரோடும் அப்பா ஊர் வந்து சேர்ந்தார். கல்யாணம் ஆகும்போது அம்மாவுக்கு 15 வயது. பெண் ரொம்பவும் முதிர்ந்து போய்விட்டதாக பாட்டி அந்த காலத்தில் சொல்லிக் கொண்டிருப்பாளாம். ஏனெனில் பாட்டி தாத்தாவுக்கு பாரியை ஆகையில் அவளுக்கு வயசு 7. அம்மாவுக்கு அடுத்தவன் வேதாச்சலம், இந்த கதையின் நாயகன். இவனுக்கு அடுத்தவள் பச்சை என்கிற பச்சையம்மாள். பச்சைக்கு அடுத்து கனகம், பிறகு முதுமலை. முதுமலைக்கு அடுத்தவள் சுப்புலட்சுமி. சுப்புலட்சுமிக்கு அடுத்து இரட்டை குழந்தைகளாகிய வரலட்சுமி, வேதவல்லி. அதை தொடர்ந்து வந்தவள் அலமேலு. அலமேலுக்கு அடுத்தவளும் என்னோடு சின்ன வயதில் விளையாடியவளும் 3 வயசே ஆன என் சின்னம்மா அங்காள பரமேஸ்வரி. அப்புறம் காமாட்சி, கடைக்குட்டி கிருஷ்ணன். அம்மா கல்யாணம் ஆகும்போது அவள் தம்பி 6 மாச குழந்தை. ஆக பெரும் சுற்றமும் நட்பும் சூழத்தான் அப்பா தன் இல்லறத்தை தொடங்கி இருக்கிறார். எங்கள் பூர்வீக தொழிலைத்தான் அப்பாவும் செய்தார். 2 கள்ளுக்கடைகளையும் ஒரு சாராய கடையையும் அப்பா கான்ட்ராக்ட் எடுத்திருந்தார். பிதுரார்ஜித சொத்தாக தோப்பும் நிலமும் ஏராளமாக இருந்தன. அப்போது நாங்கள் இருந்த வீடு 4 கை தாழ்வாரமும் 2 பின்கட்டுகளும் உள்ள வீடு. எல்லா தாழ்வாரங்களிலும் நெல்லும் தேங்காய்களும் சிதறி கிடக்கும். நெல்லை மிதித்து கொண்டுதான் நாங்கள் விளையாட வேண்டியிருக்கும். தேங்காய்கள் எல்லாம் யாழ்ப்பாணத்து காய்கள். என் சின்ன வயசில் நெல் புழுக்கிய வாசனையை நான் நிறைய சுவாசித்திருக்கிறேன். காய வைத்த நெல்லை காலால் உரசிக்கொண்டே நடப்பது எனக்கு அழுக்காத விளையாட்டுகளில் ஒன்று.
காலை 3 மணிக்கெல்லாம் அடுப்பை பற்ற வைத்து ராத்திரி 10 மணிக்கு அணைப்பாளாம் அம்மா. விருந்தாடிகள், சிநேகிதர்கள், மரமேறிகள் என்று சதா கூடத்தில் யாராவது சாப்பிட்டுக் கொண்டிருப்பார்கள். உறவுக்காரர்களுக்கு மட்டும் அம்மா சோறு போடுவாள். மற்ற மனிதர்களுக்கு பாட்டிதான் இலை போடுவதிலிருந்து எல்லாமும். கல்யாண வீடு மாதிரி வெளியே எச்சில் இலைகள் குவியும். குறவர்கள் சண்டை போட்டுக்கொண்டு இலையை வலித்துக் கொண்டிருப்பார்கள். கல் சாராய கடைகளுக்கும் சேர்த்தே வீட்டில் சமையல் நடக்கும். நாளைக்கு 10 ஆட்டுத்தலையாவது வேகும். ரத்தம், மீன், எறா எல்லாமும் தனித்தனியாக தயாராக வேண்டும். எங்கள் வீட்டு சமையலறை எப்போதும் கறி மண்டி கண்ணங்கரேல் என்று காட்சி கொடுக்கும். பொங்கல் சமயங்களில் வீட்டுக்கு வெள்ளை அடிப்பார்கள். எவ்வளவு சுண்ணாம்பு பூசினாலும் அடுப்புக்கறி மட்டும் அகன்றதே இல்லை. இந்த சூழ்நிலையில் வளர்ந்தவன் என் மாமன். அம்மாவோடு வரும்போது அவனுக்கும் அவளுக்கும் 1 வருஷமே வித்தியாசம். ஆனாலும் அதுவரை அவன் பள்ளிக்கூடம் போனவன் இல்லை. தாத்தா அம்மாவை பெற்றவர். வீட்டுக்கு வெளியேயும் உள்ளேயும் பிரதானமான தொழிலாக ஜோசியத்தை வைத்திருந்தார். ஒளிந்த வேளைகளில் அரசாங்க உத்தியோகமாகிய மணியக்காரர் தொழிலையும் புத்திரோற்பத்தியையும் சேர்த்து கவனித்து வந்தார். ஜோசியம், மணியம் இரண்டிலும் முதலாவதிலேயே அவருக்கு சில்லறையும் மதிப்பும் தட்டுப்பட்டதால் நாளடைவில் இரண்டாவதை புறக்கணித்து ஜில்லாவிலேயே பெரிய ஜோசியராக பிரக்கியாதி பெற்றார். கோடை விடுமுறையில் நான் தாத்தா வீட்டுக்கு போகும்போதெல்லாம் பார்ப்பேன். வாசலில் எந்நேரமும் மாட்டு வண்டிகள் அவரை கூட்டிச் செல்ல காத்து கொண்டிருக்கும். மாடுகள் அசையும் போதெல்லாம் அவற்றின் கழுத்து மணியும் கொம்பு சலங்கையும் கிணுகிணுக்கும் கோவில் மணி மாதிரி. அச்சத்தத்தை நாள் முழுவதும் கேட்க தோன்றும். நன்றாக போஷிக்கப்பட்டு பசி அறியாத மாடுகளை நாள் முழுக்க பார்த்து கொண்டிருக்கலாம். அரியலூர், நெய்வேலி, ஸ்ரீமுஷ்ணம் என்று பல திக்குகளில் இருந்தும் தாத்தாவுக்கு அழைப்பு வரும். ஜரிகை அங்கவஸ்திரத்தை போட்டுக்கொண்டு தாத்தா அலைந்தவாறு இருப்பார். அந்த அலைச்சலில் அவர் பிள்ளைகளை பற்றி யோசிக்க அவருக்கு நேரம் எங்கே இருக்க போகிறது? மாமனை அப்பா தன்னோடு அழைத்து வந்தது வேரோடு செடியை பிடுங்கி புதிய மண்ணில் பயிர் செய்ததை போலத்தான் அப்பாவுக்கு இருந்தது. அந்த வயசு வரையிலும் மாடு மேய்க்கும் பையன்களோடு கூட்டாளியாக இருந்து மேய்த்ததும், நிழலுக்கு மரமட்டைகளில் ஒதுங்கி புரண்டதும், மாங்காய் புளி அடித்து எச்சில் ஊற ஊற தென்றதும் தவிர வேறு அறியாதவன் என் மாமன். அப்பா அவனுக்கு டவுசரும் சட்டையும் தைத்து கொடுத்தார். டவுசர் தைப்பது என்றாலே எங்களுக்கு கிளி அடித்து போகும். அப்பா வீட்டில் இருக்கும் ஆண் பிள்ளைகளை எல்லாம் தையல் கடைக்கு அழைத்து போவார். ஒரு பட்டாளம் போல ஒருவர் கையை ஒருவர் பிடித்துக்கொண்டு ஓரமாகவே கடை தெருவுக்கு போவோம். துணிக்கடைக்காரர் ஏற்கனவே அப்பாவுக்கு பரிச்சயமானவராகவே இருப்பார். இருப்பதிலேயே முரட்டுத்தனமான துணியையே அப்பா தேர்ந்தெடுப்பார். ஒரு கலர், ஒரு தரம். எங்கள் யாருக்கும் வித்தியாசம் காட்டுவதில்லை அப்பா. தையல் கடையில் அப்பா தையல் கடைக்காரரிடம் சொல்வார், வளர்ற பிள்ளைங்க, அளவு கொஞ்சம் கூடவே வைங்க. தையல்காரர் இடுப்புக்கும் முட்டிக்கும் அளவு வைத்து எடுப்பார். நாங்கள் தொடை வரை போதும் என்று அவருக்கு மட்டும் கேட்கும் வரைக்கும் கெஞ்சுவோம். அவர், எனக்கு தெரியும் தம்பி, நான் தைச்சு கொடுக்கறத பேசாம போட்டுக்கோ, சும்மா தெருவுல போறவன் கைதட்டி கூப்பிட்டு பொண்ணு கொடுப்பான் பாரு என்று சத்தம் போட்டு சொல்லுவார். இடுப்பில் இருந்து முட்டி வரைக்கும் நீண்ட அகலமான ஒரு முக்கால் பேண்டை அரைக்கால் சட்டையாக போட்டுக்கொண்டு பள்ளிக்கூடம் போகவே எங்களுக்கு அவமானமாக இருக்கும். பள்ளிக்கூடத்தில் சிரிக்காத பையன்கள் யாருமே இருக்க மாட்டார்கள். அம்மா தன் தம்பி தங்கைகளை என்னைப் போலவே வளர்த்தாள். என்னை காட்டிலும் அன்பாக வளர்த்தாள். கோபம் வந்தால் தொண்டை அடைக்க கத்துவாள். ஆனால் அடுத்த அரை மணி நேரத்தில் எல்லாவற்றையும் மறந்து விடுவாள். அவள் கை அள்ளி அள்ளி போடுவதை தவிர வேறு எதையும் அறியாதது. கூடத்தில் தான் நாங்கள் சாப்பிடுவோம். காலை பலகாரத்துக்காக போட்ட பந்திப்பாய் ராத்திரி வரைக்கும் சுருட்டப்படாமல் அப்படியே கிடக்கும். வரிசையாக எல்லோரும் உட்காருவோம். மாமன் என் பக்கத்தில் தான் உட்காருவான். வடை போட்டிருந்தால் எனக்கு எவ்வளவு வைக்கிறாளோ அதே எண்ணிக்கையில் அவனுக்கும் வைக்க வேண்டும். மாமன் தன் தட்டை பார்த்து சாப்பிடுவதை காட்டிலும் என் தட்டை பார்த்து சாப்பிட்டதே அதிகம்.
தன் பிள்ளைக்கும் சகோதரருக்கும் எந்த வித்தியாசத்தையும் காணாத அம்மாவை சமயங்களில் அவன் இம்சைப்படுத்துவதை பார்க்க எனக்கு மிகவும் எரிச்சலாய் இருக்கும். கறி, மீன், காய் எது இலையில் போட்டாலும் எண்ணெய் காட்டிலும் குன்றிமணி அவன் இலையில் குறைந்தாலும் எட்டி இலையை உதைப்பான். சாப்பிடாமல் பள்ளிக்கூடம் போவான். அப்பாவிடம் சொல்லி அப்பாவே சாப்பாட்டு பாத்திரத்தை தூக்கி கொண்டு பள்ளிக்கூடத்திற்கு அநேக தடவை வந்திருக்கிறார். கூடத்தில்தான் நாங்கள் படுத்துக் கொள்வோம். வரிசையாக கூடத்தின் ஒரு முனை தொடங்கி மறுமுனை வரைக்கும் நாங்கள் வியாபித்துக் கொள்வோம். அங்கிருந்து படுத்தவாறே பார்த்தால் வானம் தெரியும், நிலா தெரியும். தூக்கம் வருகிற வரைக்கும் அம்மா எங்களோடு படுத்துக் கொண்டிருப்பாள். அம்மாவுக்கு பக்கத்தில் யார் படுப்பது என்பது குறித்து எங்களுக்குள் பெரிய போட்டி நடக்கும். அம்மாதான் இந்த விவகாரத்தை தீர்த்தாள். ஒரு நாளைக்கு ஒருத்தர் என்று முறை வைத்து படுத்துக் கொள்வோம். அம்மா கதை சொல்வாள். பயங்கரமான கதைகள். ராஜகுமாரன், ராட்சசன் கதைகள். ஒவ்வொரு ராஜகுமாரன் கதையிலும் ராட்சசர்கள் வருவார்கள். ராட்சசர்கள் வேலையே ராஜகுமாரிகளை தூக்கி கொண்டு போவதாகும். ராஜகுமாரர்கள் வேலை அவர்களை மீட்டு வருவதாகும். ராட்சசர்கள் பொதுவாக 7 கடல் தாண்டி 7வது கடலின் நடுவில் உள்ள தீவில் குடியிருப்பார்கள். அங்கே திகுதிகுவென்று கொதித்துக் கொண்டிருக்கும் குளம் ஒன்று இருக்கும். அதன் நடுவில் ஒரே ஒரு தாமரை பூ இருக்கும். அந்த பூவின் நடுவில் ஒரு வண்டு இருக்கும். வண்டின் வயிற்றில் ராட்சசர்களின் உயிர் இருக்கும். ராஜகுமாரர்கள் அந்த வண்டை நசுக்கி ராட்சசர்களை கொன்று ராஜகுமாரிகளை சிறை மீட்டு ஊர் திரும்பும் போது நாங்கள் தூங்கி இருப்போம். நான் படித்த பள்ளிக்கூடத்தில்தான் மாமனும் படித்தான். அப்பாவின் செல்வாக்கு 10 வகுப்பு வரைக்கும் அவனுக்கு துணை செய்தது. மெட்ரிகுலேஷன் பரீட்சையில் அப்பாவின் செல்வாக்கு செல்லுபடியாகவில்லை. தட்டு தடுமாறிக் கொண்டு மாமன் பரீட்சை எழுதி பயிற்சிக்கு போய் வாத்தியாராகவும் ஆனான். அப்பாவின் பணம் உத்தியோகம் சம்பாதிக்கவும், கல்யாணம் பண்ணவும், தனி வீடு ஏற்பாடு செய்யவும், குடித்தனம் வைக்கவும் என பல வகையில் மாமனுக்கு பயன் தந்தது. அம்மா மாமன் கல்யாணத்துக்கான பெரும் தொகையை பின்னாளில் பசித்த போதெல்லாம் கணக்கு பார்ப்பாள். மாமனுக்கு வைத்த மாமியும் சொந்தத்தில் இல்லாமல் புது உறவில்தான் அப்பா பார்த்து ஏற்பாடு செய்தார். மாமன் புதிதாக உத்தியோகம் பார்க்கும் ஊருக்கு நாங்கள் குடும்பத்தோடு போனோம். அப்பா, அம்மா, நான், என் சின்னம்மா, மாமன்மார்கள் எல்லோரும். ஓர் ஆற்றங்கரையை ஒட்டிய செமிழ் மாதிரியான வீடு. அண்டா முதற்கொண்டு தேக்கரண்டி வரைக்கும் எடுத்துக்கொண்டு போயிருந்தோம். வீட்டு வாசலில் ஒரு வயதான கொடுக்காப்புளி மரம் இருந்தது. ஏராளமான சுளைகள். முதலில் பயந்து கொண்டேதான் கல் எறிந்தோம். யாரும் கேட்கவில்லை. தைரியமாக கல்லை விட்டு சுளை அடித்து சாப்பிட்டோம். கொல்லை பக்கம் வந்து விட்டதாக சொல்லி ஒரு சிறுவன் சாரைப்பாம்பை அடித்து கொன்று அதன் கழுத்தில் சுருக்கிட்டு தெரு தெருவாக இழுத்துச் சென்றான். நான் பார்க்காமல் ஓடி வந்து விட்டேன். வீட்டுக்கும் பள்ளிக்கூடத்துக்கும் கொஞ்ச தூரம் என்றானாம் மாமன். அப்பா பிரெஞ்சு சைக்கிள் வாங்கி கொடுத்து அனுப்பினார். பிரெஞ்சு சைக்கிள் கன்றுக்குட்டி போல இருக்கும். மாமனும் மாமியும் செய்த சம்சாரம் ரொம்பவும் விசேஷமானது. மாமன் ஊரில் உள்ள பெரியதனக்காரரோடே பழக்கம் வைத்துக் கொள்வான். பெரியதனக்காரர்கள் பொதுவாக எழுத படிக்க தெரியாதவர்களாக பெரும்பாலும் இருக்க நேர்வதால் ஒரு வாத்தியாரின் உறவு அவர்களுக்கும் தேவையாகவே இருக்கும். தாசில்தார் ஆபீஸ், பத்திரங்கள் பதிவு பண்ணும் ஆபீஸ் போன்ற அவர்கள் போக வேண்டிய விவகாரங்களுக்கெல்லாம் மாமன் தான் போவான். இது அவன் கையில் பணம் புழங்க ஏதுவாகியது. பெரியவர்கள் வீட்டு வெள்ளாமையில் மாமன் பங்கு கணிசமாக இருக்கும். அறுவடையாகி உரியவர்கள் வீட்டுக்கு நெல் மூட்டைகள் போகும்போது மாமனுக்கு ஒன்றாவது கிடைக்கும். ஒரு முறை பள்ளிக்கூடத்துக்கு லீவு போட்டுவிட்டு பெரியவர் வீட்டு செக்கில் எண்ணெய் ஆட்டினான். செக்கில் மாமனே உட்கார்ந்து சுற்றி சுற்றி வந்ததை நானே பார்க்க நேர்ந்தது. சாயங்காலம் ஆள் ஒருத்தன் சின்ன சொம்பு ஒன்றில் நல்லெண்ணெய் கொண்டு வந்து மாமியிடம் கொடுத்தான். மாமனிடம் படித்த மாணாக்கர்கள் அளவுக்கு அதிகமான குருபக்தி வாய்த்தவர்கள். மாமனின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு அவர்களால் முடிந்த அவர்கள் வீட்டு தோட்டத்து காய்கறிகளை கொண்டு வந்து காணிக்கையாக செலுத்தினார்கள். வாத்தியார் உத்தியோகத்தில் லீவு ஒரு விசேஷ அம்சம். ஆகையால் மாமன் அவன் விடுமுறையை பயனுள்ள முறையில் கழிப்பான். பயன் அவனுக்குத்தான்.
விடுமுறை காலங்களில் வீட்டை பூட்டிக் கொண்டு குடும்பத்தோடு கிளம்பி விடுவான். மாமியையும் பிறந்த குழந்தையையும் தன் மாமனார் வீட்டில் விட்டு விடுவான். மாமன் மட்டும் தனியாக கிளம்பி தன் பந்து ஜனங்கள் எல்லோருடைய வீட்டுக்கும் விஜயம் செய்வான். பெரும்பாலோர் வீடுகளில் வயதுக்கு வந்த பெண்ணோ அல்லது பெண் தேடிக் கொண்டிருக்கும் இளைஞர்களோ இருக்கவே செய்தார்கள். மாமன் ஜாதகங்களை வாங்கிக் கொண்டு மாப்பிள்ளைகளையும் பெண்களையும் தேடிக்கொண்டு அலைவான். இந்த விதமான யாத்திரைகளுக்கென பெண்ணை பெற்றவர்கள் அரும்பாடுபட்டு உழைத்து சேர்த்த பணத்தை வைத்துக் கொண்டு மாமனின் வருகைக்கு காத்திருந்தார்கள். மாமன் சௌகரியமாக காலம் தள்ளுவான். இது மாதிரியான பொது பணிகளில் மாமனுக்கு வாகன யோகம், பணப்பிராப்தி முதலியவை கிடைக்க விடுமுறை இனிதே கழியும். கால் பரீட்சை லீவு சமயங்களில் தீபாவளி வரும். அரை பரீட்சை லீவு சமயங்களில் பொங்கல் வரும். பண்டிகை காலங்களில் மாமன் குடும்பத்தோடு எங்கள் வீட்டுக்கு வந்து விடுவான். பண்டிகைக்காக புது துணிகள் வாங்க அப்பா மாமனையும் எங்களையும் அழைத்து கொண்டு கடைக்கு போவார். எல்லோருக்கும் புதுசு எடுத்து கொடுப்பார் அப்பா. முழு பரீட்சை லீவு காலங்களில் மாமன் குடும்பத்தோடு எங்கள் வீட்டில்தான் இருப்பான். அந்த காலத்தில் முழு பரீட்சை லீவு என்பது 3 மாதம் முழுசாக வரும். மாசத்தின் முதல் நாள் அம்மாவிடம் 5 ரூபாய் வாங்கிக் கொண்டு தான் வேலை பார்க்கும் ஊருக்கு போய் சம்பளத்தை வாங்கி பேங்கில் அதை போட்டுவிட்டு சாயங்காலம் ஊர் திரும்பி விடுவான். அம்மா சொல்லி எனக்கு ஞாபகம் இருக்கிறது. ஒவ்வொரு முழு பரீட்சை முடிந்து வேலைக்கு சேர்ந்த போதெல்லாம் மாமன் 3 பவுன் வாங்குவானாம். மாமி ஒரு காசு மாலை போட்டிருப்பாள். அதில் 3 பவுனையும் சேர்த்து விடுவானாம். அப்பா இப்போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இளைத்துக் கொண்டு வருவதாக எனக்கு பட்டது. நான் 10ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருந்த நேரம். அப்பா வீட்டில் பெரும்பாலும் சாய்வு நாற்காலியில் படுத்து கிடந்தார். அம்மா சொல்லிதான் நான் தெரிந்து கொண்டேன். அப்பா தோற்று போனார். இருந்த சொத்துக்களை எல்லாம் விற்று கடன்கள் எல்லாவற்றையும் அடைத்தார். அதற்கு முன்னமேயே என் சின்னம்மாமார்கள் அனைவரும் தங்களுக்கு விதிக்கப்பட்ட கணவர்மார்களின் கை விரல்களை பற்றி கொண்டு கரையேறி விட்டிருந்தார்கள். அப்பாதான் அவர்களை கரையேற்றி வைத்தார். இல்லாமை வீட்டில் குடிபுகுவதை நான் என் கண்களால் அந்த காலத்தில் பார்த்தேன். திடுதிப்பென வீட்டில் இருள் புகுந்தது போல வீடு முழுக்கவும் கொத்து கொத்தாக இருட்டு மண்டி இருந்தது. எத்தனை விளக்கு வைத்தாலும் போகாத இருட்டாய் இருந்தது அது. அலமாரிகள் எல்லாம் வயதான கிழவன் பிரயாசைப்பட்டு நிற்பது போல நின்று கொண்டிருந்தன. வீட்டு சுவர்கள் இற்று விழுந்தன. அம்மா அப்பாவின் சட்டையை நாள் முழுக்க கிழிசல் தைத்துக் கொண்டிருந்தாள். மாமன் இப்போதெல்லாம் விடுமுறைகளில் வருவது நின்று போயிருந்தது. அப்பாவுக்கு அது ரொம்பவும் வருத்தம். அம்மா மரம் பழுக்கல, வௌவாலும் வரல என்றாள் ஒரு நாள். அப்பா சுருட்டை இழுத்து விட்டு கொண்டு சொன்னார், என்ன இருந்தாலும் அவன்தான் என்னுடைய மூத்த மகன். பிறகு அவர் இருமினார். அப்பா எனக்கு கல்யாணம் ஏற்பாடு செய்தார். நிச்சயதார்த்தத்துக்கு மாமன் வரவில்லை. அம்மா சொன்னால், பணம் கேட்போன்னு அவன் வரல என்று. கல்யாணத்துக்கு பத்திரிகை வைக்க அப்பா மட்டும் மாமா ஊருக்கு போனார். அம்மா வர மறுத்து விட்டாள். வெயிலில் பஸ்ஸை விட்டு இறங்கி தலையில் துண்டை போர்த்தி கொண்டு மாமன் வீட்டுக்கு போயிருக்கிறார் அப்பா. மாமனின் மாமனார் மட்டும் இருந்திருக்கிறார். மாமி புதுசாக வாங்கிய நிலத்தை பார்வையிட போயிருந்தாளாம். சொல்லி அனுப்பி மாமனை வரவழைத்திருந்தார்கள். அப்பா வைத்த பத்திரிகையை வாங்கி கொண்டு மாமன் லீவு கிடைக்கிறது கஷ்டம், கிடைச்சா வர்றேன் என்று சொன்னானாம். மாமனின் மாமனார் மட்டும் அப்பாவை வழி அனுப்ப பஸ் ஸ்டாண்டு வரைக்கும் வந்தாராம். வரும்போது அவர் சொன்னாராம், அண்ணாச்சி, நன்றி கெட்ட உலகம் அண்ணாச்சி இது. நீங்க மட்டும் இல்லைன்னா இவனெல்லாம் நடுத்தெருவுல நின்னு பிச்சை கேட்டு கஞ்சி குடிக்க வேண்டியவனுங்க. உங்களால படிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆளாவும் ஆயிட்டான் என் மாப்பிள்ள. இப்ப நீங்க நொடிச்சு போயிட்டீங்க. உங்களுக்கு கொடுத்து உதவ வேண்டியது அவனுடைய கடமை. ஆனா கூசாம பணமே இல்லைன்னு உங்க முகத்தை பார்த்து சொல்ல முடியுது பாருங்க அண்ணாச்சி. நேத்துதான் வீடு ஒண்ணு பாருங்கன்னு என்கிட்ட 10,000 ரூபாய் கொடுத்து வச்சிருக்காரு. என் மாப்பிள்ளைய இருந்தா என்ன நியாயம், பொது இல்ல அண்ணாச்சி. இதுக்கு அவர் அனுபவிப்பாரு, நீங்களே அத கண்ணால பாப்பீங்க என்று குறையாக சொன்னாராம் அந்த பெரியவர். ஒருத்தங்கிட்ட பணம் இருந்தா நமக்கு அதை தரணும்னு விதியா என்ன? நான் அவனுக்கு செஞ்சது ஒரு தகப்பன் மகனுக்கு செய்யற மாதிரிதான்.
அது கடன் இல்ல, அத அவன் திருப்பி அடைக்க வேண்டிய கட்டாயம் இல்ல என்று அப்பா சொல்லிவிட்டு வந்தாராம். எனக்கு கோயிலில்தான் கல்யாணம் நடந்தது. ஐயர் அம்மான் வரிசை என்றதும் என் பக்கத்தில் உட்கார்ந்திருந்த என் ஒன்றுவிட்ட தாய்மாமன் யதார்த்தமாக என் விரலை பிடித்து மோதிரம் போட்டு விட்டார். என் கல்யாணத்துக்கு தனியாக வந்த என் மாமனுக்கு அது அவமானமாக போய்விட்டதாம். முறையான தாய்மாமன் தான் இருக்க யாரோ ஒருவன் எனக்கு முதல் மரியாதை செய்தது தன்னை திட்டமிட்டு அவமானம் செய்வதாக இருக்கிறதாம். மாமன் கூரைக்கும் தரைக்குமாக குதித்தான். பிறகு எனக்கென்று செய்து கொண்டு வந்திருந்த வரிசைகளை தான் திரும்ப எடுத்துக்கொண்டு போவதாக சொல்லிவிட்டு போய்விட்டான். அப்பாவுக்குத்தான் ரொம்ப வருத்தம். அம்மா தான் சொன்னாள், போகட்டு விடுங்க, அவன் நோக்கம் எனக்கு தெரியும். நானும் அவனும் இருந்த வயிறு ஒண்ணுதானே, ஏதாவது சாக்கு கிடைக்காதான்னு அலைஞ்சுகிட்டு இருந்தாம யதார்த்தமா நடந்ததை பிடிச்சுக்கிட்டு உறவை அறுத்துக்கிட்டு போயிட்டான். பிள்ளைக்கு மோதிரம் போடுறது இப்ப வேண்டாம போயிடுச்சுல்ல, பிள்ளையையும் பொண்ணையும் கூட்டிக்கிட்டு விருந்து பண்ணி துணி எடுத்து கொடுக்கறது இப்ப இல்லாம போச்சு. ஆக மொத்தத்துல ஒரு 500 ரூபா அவனுக்கு மிச்சம். ஆனா நமக்கு இந்த கழுதைங்கெல்லாம் நம்மளை விட்டு ஒளிஞ்சதுன்னு நிம்மதிங்க என்றாள். முந்தானையை வாயில் பொத்திக் கொண்டாள் அம்மா. மாமன் உறவு மண்ணோடு போச்சென்று இருந்தேன். இதோ மீண்டும் பல வருஷங்களுக்கு பிறகு வந்திருக்கிறான் மாமன். ராத்திரி சாப்பிட்டு முடித்து காற்றுக்காக அம்மா வாசலில் வந்து உட்கார்ந்த போது நான் கேட்டேன். அப்பா வாசலில் தான் சாய்வு நாற்காலியில் படுத்திருந்தார். இன்னைக்கு உன் தம்பி வந்திருந்தானே காலையில, என்ன விசேஷம் கேட்டார் அப்பா. ஆமா, காலையில வந்தான், கடங்காரன். இவனுங்களுக்கு செஞ்சு அழிஞ்சது போதாதுன்னு இவன் புள்ளைய படிக்க வைக்கணுமா. இந்த ஊர்ல தான் நல்ல பள்ளிக்கூடம் இருக்குதான், காலேஜ் இருக்குதான். என்ன ஆளாக்கின மாதிரி என் புள்ளையையும் ஆளாக்கி விடுங்கன்னு சொன்னான். அப்பா இடைமறித்தார். என்கிட்ட சொல்லவே இல்லையே இத. ஆமா, ஒரு பெரிய மனுஷன் விவகாரம் தான் இது, உங்ககிட்ட சொல்றதுக்கு. நன்னி இல்லாத பையன், எந்த முகத்தை வச்சுக்கிட்டு உள்ள வந்தடா பாவின்னு சொன்னேன். அக்கா அக்கான்னு கூவி அலறான். போதும், அக்கா தம்பி உறவெல்லாம் அன்னைக்கே போச்சு, போடா. ஒரு மனுஷன் கிடைச்சா அவரை கடைசி வரைக்கும் கசக்கி புளிஞ்சுதான் விடுவீங்களான்னு சொன்னேன். பசியோ பட்டினியோ கொஞ்ச நாளைக்கு நாங்க இப்படியே இருந்து காலத்தை கழிச்சிடறோம். உங்க காத்துக்கு கூட புள்ளிக்கண்ணு வேண்டாம்பா, உங்க சங்காத்தமேன்னு சொன்ன. ஒரு வழியா போய் தொலைஞ்சாம. நல்ல காரியம் பண்ண நீ இன்னைக்கு என்று நான் அம்மாவிடம் சொன்னேன். அப்பாவின் கருத்தை அறிந்து கொள்வதில் எனக்கு அக்கறை இருந்தது. அவரையே நான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பா சுருட்டில் ஆழ்ந்திருந்தார். பிறகு சொன்னார், நீ செஞ்சது தப்பு. அவன் சின்ன பையன், அறியாம தப்பு பண்ணிட்டான். நாமளும் அதே தப்ப பண்ணக்கூடாது. பெரியவங்க பெரியவங்கள நடந்துகிட்டாதான் நல்லது என்றார் அப்பா. ஆமா, வேதாந்தம் பேசியே வீணா போயிட்டீங்க நீங்க. என் தம்பி எனக்கே வேண்டாம்னு சொன்னதுக்கு அப்புறம் பின்னால நீங்க ஏன் சேர்த்து சேர்த்து பிடிச்சுக்கிட்டு நிக்கிறீங்க? பேசாம சட்டி சுட்டுது கை விட்டதுன்னு கிடங்க என்றாள் அம்மா அப்பாவிடம். அம்மாவுக்கு கோபம். இனிமேல் எதுவும் பேச மாட்டார். நான் வானத்தை பார்த்தேன். வானத்தை அடைத்துக் கொண்டு நட்சத்திரங்கள் கிடந்தன. ஒற்றை நட்சத்திரம் சர்ரென்று கீழ் இறங்கி அப்படியே நின்றது. அடுத்த நாள் மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு போயிருந்தேன். அப்பா அங்கே சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அவர் பக்கத்தில் 14-15 வயது பையன் ஒருவன் உட்கார்ந்து குனிந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அம்மா என்னை கிணற்று பக்கம் அழைத்து போய் சொன்னாள். ஆனாலும் உங்க அப்பாவுக்கு இந்த வைராக்கியம் ஆகாதுரா. விடிஞ்சது விடியாம எழுந்து எங்கேயோ போறாருன்னு பார்த்தேன். நேரா உங்க மாமா வீட்டுக்கு போய் இருக்காரு. பையனை கையோட கூட்டிக்கிட்டு உடனே வந்துட்டாரு. உங்க அப்பாவை மீறி நான் என்ன பண்ண? படியேறி வந்துட்டான் குழந்தை. கிடக்கட்டும், குழந்தைங்க மந்தையாட்டு இருந்த இடத்துல ஒன்னாவது இருந்துட்டு போகட்டும். என்ன சொல்றடா நீ? அம்மா ஏதோ என் அனுமதிக்கு காத்திருப்பது போல நின்றாள். நான் பதில் பேசாமல் கூடத்து பக்கம் வந்தேன். பையன் கவிழ்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். அவன் இலையில் பெரிய மீன் தலையும் 2 துண்டங்களும் இருந்தன. அப்பா உடம்புக்கு ஒத்துக்கொள்ளவில்லை என்று எப்போதோ மீன் சாப்பிடுவதை நிறுத்திவிட்டிருந்தார். அப்பா வற்றலை தொட்டுக்கொண்டு சாப்பிட்டார். மாமன் உறவு சிறுகதை முற்றும். இந்த கதை 1980 வெளியான அருமையான ஒரு சிறிய குடும்ப சிறுகதை.